ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சனமை கொல்றதுல ஆகில கொல்றது தான் அவங்களோட பிளானே. அதுக்காக ஒரு கிட்டார் கூட ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கிட்டாரில் ஒரு ஸ்பெஷலான சுவிட்ச் வேற ரெடி பண்ணி வச்சிருப்பா போல. ஸோ அதை வச்சு கரண்ட் ஷாக் கொடுத்து நம்ம ஆகில கொல்றது தான் இவங்களோட பிளானே. இந்த விஷயம்லாம் சூனியக்காரிக்கு தெரியாமல் அவள் வந்து பார்ட்டிக்கான ஏற்பாடு பண்ணுறதுக்காக போயிட்டா. ஆனால் இவன் கேட்குறான், நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. நம்ம எப்படிடா மாட்டிப்போம், பாட்டு பாட சொல்ல போகிறது அந்த சூனியக்காரி தான், அப்புறம் அவன் கையில் கிட்டாரை கொடுக்க போகிறதும் அந்த சூனியக்காரி தான். ஸோ அதனால் சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த சூனியக்காரி மேலே தாண்டா வரும், நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி அவங்க பிளான் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஷாத் அப்படியே போயிட்டு இருக்கும் போது அப்போ நூர்ஜஹானோட ரூமில் வந்து ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்குது. யார் இவளுக்கு கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஃபோனை போய் பார்க்குறான். அதில் நேம் போட்டிருக்கு சர் ஜுடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜுடாங்கிற ஆளை வந்து நம்ம ஷாதுக்கு தெரியும் போல். இவன் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஆச்சு. இவனுக்கா அந்த சசி கபூர் வேலை பார்க்குறா. இப்போ ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருச்சு, இந்த எவிடன்ஸ் போதும் அந்த சசி கபூரை மாட்டி விடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அசந்த நேரமாக அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே இவனோட ஃபோனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறான். அதே சமயம் இந்த நூர்ஜஹானும் ஃபோனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டா வீடு ஃபுல்லாக. இவனும் வந்துட்டு மொத்தத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ரூமில் வைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கான். அப்போது ஒரு மெசேஜ் வருது அந்த ஜுடா கிட்டேருந்து. அவன் சொல்லியிருக்கான், நீ இப்போ மட்டும் என்னோடய ஃபோனை எடுக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் நேரடியாகவே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த மெசேஜ் சசி கபூர் பார்க்கக்கூடாது. ஒரு வேளை பார்த்துட்டா அந்த ஜுடாவை நம்ம பிடிக்க முடியாது. அவன் வேலை தேடி வரணும், ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு பிளானை போட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபோனை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கான். அவளுமே வந்துட்டு ரூமில் தேடிட்டு இருக்கா. இதையா நீ தேடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கொண்டு போய் கொடுத்தா, என் ஃபோனை நீ எதுக்குடா எடுத்த அப்படின்னு கேட்டா, ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருந்தேன், அது எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவளுக்கோ செம கடுப்பாகுது. ஃபஸ்ட்டு அந்த ஆயிலோட கதையை முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உன் கதையை முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த கோவத்தில் மறுபடியும் அந்த ஜுடா கிட்டேருந்து ஃபோன் வருது. ஆனால் இவன் அந்த கோவத்தில் அந்த ஃபோனை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணிட்டா. அது அந்த ஜுடாக்கு வந்து பயங்கர இன்சல்ட் ஆகிடுது. இப்போயும் அந்த சசி கபூர் ஃபோனை எடுக்கலை அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான். அடுத்த செகண்டே அந்த ஆளை அவன் சூட் பண்ணி கொலை பண்ணிடுறான். என்னையே அவள் அவமதிக்கிறாளா, இதுக்கான பாடத்தை நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பார்ட்டிக்கு வரத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகிடுச்சு. சொன்னாப்புல அந்த பார்ட்டியுமே நடக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஆகிலும் அந்த சூனியக்காரியும் வந்துட்டுருக்காங்க. மேலேருந்து நம்ம ஷாதும் சனமும் கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறத பார்க்கும்போது நம்ம ஆகிலுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே சமயம் இந்த பக்கம் அந்த ஜுடாங்கிற ஆளும் வந்துட்டு கிளம்பிட்டான் போல், பார்ட்டிக்கு வந்துட்டுருக்கான். நம்ம சனம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஜிப்பு வந்து கலண்டுருச்சு போல். ஸோ அதை வந்துட்டு மாட்டுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பட் மாட்ட முடியல. அப்போ அந்த சூனியக்காரியும் வந்துட்டா. அவகிட்ட வந்து ஹெல்ப் கேட்கவும் அவளும் வந்துட்டு அதை பார்த்துட்டு வேணும்னே மாட்டாமல் ஜிப்பு சரியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி அவகிட்ட மேங்கோ ஜூஸை வந்து வலுக்கட்டாயமாக கொடுத்துட்ருக்கா. அந்த மேங்கோ ஜூஸில் இவ வந்து ஏதோ ஒரு டேப்லெட்டை கலந்து தான் கொடுத்துட்ருக்கா. அது தெரியாமல் நம்ம சனம் அதை ஃபுல்லாக வாங்கி குடிச்சிட்டு அங்கே இருந்து போயிட்டு இருக்கா. நூர்ஜஹானோ, என்ன பார்ட்டி ஒரே போரிங்காக போயிட்டு இருக்குது, யாராவது பாட்டு பாடுங்களேன், ஆயில் நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த சூனியக்காரியும் அந்த கிட்டாரை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்ருக்கா. ஆமாம் ஆயில் பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போகப்பானா. அப்போ அந்த நூர்ஜஹானோ, உங்கள் சனம்காக பாடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் சனம் பேரை கேட்ட உடனே தான் எமோஷ்னல் ஆகிடுவானே. ஸோ அதனால் சரி நான் பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிட்டார் எடுத்து மாட்டிக்கிட்டு, அதில் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியலை. அதனால் அந்த கிட்டார் எடுத்து மாட்டிக்கிட்டு இவனும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். அந்த பாட்டுக்கு தோதா நம்ம ஷாதும் ஜன்னத்தும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஷாதுக்கு வந்து கால் வருது. உடனே ஜன்னத்தை அங்கேயே விட்டுட்டு அவன் பாட்டுக்கே கிளம்பி போய்ட்றான். இவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். அந்த ஜுடா வந்து வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இவனும் போயிட்டு வாசலுக்கு போய் பார்த்தா அந்த ஜுடாவும் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட முகத்தை யார் என்னங்கிறது நமக்கு காமிக்கல. இந்த பக்கம் நம்ம ஆகிலோ ரொம்ப எமோஷ்னலாக பாட்டு பாடிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவளும் அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணி விடுறதுக்காக அந்த நூர்ஜஹான் போயிட்டுருக்கா. கரெக்டாக அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கா. அந்த சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம ஆகிலோட உயிரே போயிடும். அப்படியே அவள் அதை ஆன் பண்ண போகும்போது நம்ம ஆகில ஒரு விஷயத்த நோட் பண்ணிடுறான். அதாவது நம்ம ஜன்னத்துக்கு ஜிப்பு வந்து இன்னுமே அது ஓப்பனில் தானே இருக்குது. அதை பார்த்த உடனே அவளோட மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இவள் சுவிட்சை போடுற நேரம் அவன் அந்த கிட்டாரை கழட்டி தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு நம்ம ஜன்னத்தோட மானத்தை காப்பாற்ற போயிட்டான். ரெண்டு பேரும் ஒரு போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அந்த கேப்பில் அவன் ஜிப்பையுமே போட்டு விட்டுறான். ஸோ இதை அந்த சூனியக்காரியை பார்த்துவிட்டு அவளுக்கா செம காண்டாகுது. அங்கேருந்து வந்துவிட்டு ரெண்டு பேரையும் விலக்கி விட்டுட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், போய் உன்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கொஞ்சம் கோவமாக பேசவும் அதுக்கு நம்ம சனம்க்கு அழுகையாக வருது. நான் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன், போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதட்டவும் அவன் இங்கேருந்து ஓடி போய்ட்றா அழுதுகிட்டே. நம்ம ஆகில் தப்பிச்சிட்டான் இல்லையா. ஸோ அதனால் இவளுக்கு செமையாக கோவம் வந்துடுது. தம்பிக்காரன்ட்ட சொல்லிட்டு இருக்கா, பிளான் ஏ ஃபெயில் ஆகிடுச்சு, இப்போ நம்ம பிளான் பியை தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், அதை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சுட்டு இவ சொல்லிட்டு இருக்கா,
ஆஹில், ரஸா, இப்ராஹிம், நீ ஒரு தடவை வேணா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது, கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு நீ சாகத்தாண்டா போற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசவும் இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த சூனியக்காரி பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. அங்கேருந்து ஓடி வந்து கேட்குறா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ என்கிட்ட என்ன சொன்ன? சனமை கொல்றேன்னு தான் நீ என்கிட்ட சொன்ன, ஆனால் இப்போ பார்த்தா ஆகிலே நீ கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கியா, எவ்வளோ திமிரு தான் நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு சொன்னா, என்னோட உண்மையான எதிரி சனம் இல்லை ஆகில் தான், அவன் இன்னைக்கு சாகத்தான் போகிறான், முடிஞ்சா அவனோட புருஷனை காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திமிருத்தனமாக சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு அவன் மேலே பார்த்துட்டு இருக்கா. இவ உடனே மேலே பார்த்தா அங்கே தம்பிக்காரன் அடுத்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக மேலே இருக்கிற அந்த லைட்டை வந்து கீழே தள்ளி விடுறதுக்காக அவனோட தலையில் வந்து விழப்போகுது. ஆகில் கரெக்டாக அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான். அந்த லைட்டோட கயிறை வந்து இவன் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவளுக்கோ பயங்கரமான ஷாக்காக இருக்குது, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கயிறை கட் பண்ணியுமே விட்டுட்டான். அதுவும் அப்படியே வந்து நம்ம ஆகிலோட தலைமையில் வந்து விழப்போகுது. டக்குன்னு பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல யாரோ வந்து பிடிச்ச மாதிரி அந்த லைட்டை அப்படியே நின்றுடுது. அதுக்கு மேலே கீழே இறங்கி வரல. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் மந்திரம் போட ஆரம்பிச்சிட்டா. மந்திரம் போட்டு அந்த லைட்டை வந்துட்டு நிற்க வச்சுட்டா. இதை பார்க்குற அந்த நூர்ஜஹானுக்கோ பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இவ என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தா. அவளும் மந்திரம் போட்டு ஒரு வழியாக அந்த லைட்டை நிற்க வச்சுட்டா. ரொம்ப நாளாச்சில் இந்த மந்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ கரெக்ட் டைமுக்கு யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் ஆகில் சனமா பார்க்கறதுக்காக அங்கே இருந்து போயிடுறான். இவளும் வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கா, இன்னொரு தடவை ஆகிலுக்கு எதிராக நீ பண்ணணும்னு நினச்சா அதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன், ஏன்னா ஆகில் தான் என்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சீனை போட்டு பேசிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவளுக்கா செம கடுப்பு. ஆகில் இந்த தடவையும் தப்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ யாரோ ஒரு ஆள் வந்து அவளோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அறைய விடுறாங்க. அடிச்சடியில் அப்படியே கீழே போய் விழுந்துடுறா. இவ உடனே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காயிட்டு, சார் ஜுடா நீங்கள் எப்படி இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த சார் ஜுடாங்கிற ஆளோட முகத்தையுமே காட்டுறாங்க. கடைசியில் பார்த்தா அது ஒரு ஆம்பளே இல்லை, அது ஒரு பொம்பளை. அந்த பொம்பளை வேற யாரும் இல்லை, அது அந்த ரஷ்யா தான். இவ தான் செத்து போயிட்டாள், அப்புறம் எப்பறம் அவள் உயிரோட வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பயங்கர ட்விஸ்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவளை பார்த்த உடனே இந்த நூர்ஜஹான் பயத்தில் நடுங்கி சாகுறா. ஒரு காலத்தில் இந்த ரஷ்யாவே நடுங்க வச்சவ தான் நம்ம நீலாம்பரி. அப்படி இருக்கும்போது நீலாம்பரியோட பொண்ணையே இவ நடுங்க வைக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த தடவை இவ செம கெத்தா வந்து இறங்குறா. அப்போ சொல்றா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ என்னையே அலட்சியமா நினைச்சிருப்ப, நீ எங்க இருந்து வந்தங்கிறத மறந்துட்டியா, இன்னைக்கு வேணா நீ மேயரா இருக்கலாம், ஆனா உன்னை மேயர் ஆக்குனது யாருங்கிறத நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசவும் நம்ம சூனியக்காரி இவளை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகுறா. இவ எப்படி உயிரோட வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் நம்ம ஷாதோ, இந்நேரத்துக்கு இந்த இடத்துக்கு சார் ஜுடா தானே வந்திருக்கணும், அவன் மட்டும் இங்கே வந்திருந்தான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே நான் கையும் களவுமா பிடிச்சிருப்பேன், ஆனால் இப்போ இங்கே வந்திருக்கிறது இவளோட ஆன்டி போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். அவளும் அவளை எழுப்பி விட்டுட்டு நெத்தியில முத்தம்லாம் கொடுத்து விட்டுட்டு சொல்லிட்டு இருக்கா, உன் தம்பிக்கு நீ இந்த வீட்டில் சம்மந்தம் பிடிச்சிருக்க, இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொன்னியா, இந்த வீட்டுக்கும் எனக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு, பழைய பாக்கி நிறையவே இருக்கு, அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு திரும்பவும் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, இவ வந்து பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கா. ஏற்கனவே அந்த சூனியக்காரி ஒரு பக்கம் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த நூர்ஜஹான், இப்போ இவளும் வந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, இவனோட மருமக பிள்ளை, நாங்கள் அடிச்சுப்போம், நாங்கள் சேர்ந்துப்போம், அது எங்களோட விஷயம், நீங்கள் எல்லாரும் பார்ட்டியை கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிடுறா. இந்த பக்கம் நம்ம சனமும் வந்துட்டு மேலே வந்தா இல்லையா, அவள் அப்படி மேலே தட்டு தடு மாதிரி போயிட்டு இருக்கிறத ஒருத்தவன் பார்த்துட்டு இருக்கான். அவனோட பார்வையே சரியில்லை. அடுத்த செகண்டே நம்ம சனமோட தோலில் வந்து கையை வைக்கிறான். இவ உடனே திரும்பி பார்த்துட்டு, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, என்ன வேணாலும் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனம் கிட்ட அவன் தப்பானதுக்கு பார்த்துட்டு இருக்கான். அவளும் எவ்வளோ அவனை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. பட் அவளால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனும் அப்படியே கிட்ட நெருங்கி போயிட்டே இருக்கான். பார்த்தா யாரோ ஒரு ஆள் முடிய பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியுது. வேற யாரும் இல்லை, அது நம்ம ஆகில் தான். அவன் வந்து பார்த்துட்டு, எவ்வளோ திமிர்றா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் போட்டிருக்க ஜாக்கெட்டை கழட்டி அவகிட்டையுமே கொடுத்துட்டு மறுபடியும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளோ திமிர் இருந்தா நீ என்னோட சனம் மேலே கையை வச்சிருப்ப, ஹவு டேர் யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சனமா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அப்படியே அவனை அடிச்சிட்டு இருக்கும் போது அவன் பாக்கெட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பான். அதாவது நம்ம சனம் ஆகில் ரெண்டு பேரும் எடுத்த அந்த கல்யாண ஃபோட்டோ தான். அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துருது. அதை இவளும் வந்துட்டு எடுக்கிறதுக்காக போயிட்டு எடுக்க போறா. அப்போ திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறா. அதை பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டு நம்ம சனமை பிடிச்சிடுறான். அந்த ஆள் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். ஆனால் நம்ம சனம் வந்துட்டு மயக்கமாயிட்டா. உடனே இவன் பயந்து போயிட்டு, கண்ணை திறந்து பாரு சனம், ஐ லவ் யூ சனம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கான். ஸோ அந்த நேரத்தில் ஐ லவ் யூன்னு சொல்கிற நேரமாக பார்த்து நம்ம ஷாத் அந்த பக்கமாக வந்துட்டான். அவனுக்கு இதை பார்க்கும்போது பயங்கரமான கோவம் வருது. ஆகில் என் பொண்டாட்டிக்கிட்டே எப்படி இது மாதிரிலாம் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்த செகண்டே பாக்கெட்டில் கன்று வச்சிருக்கான். அதை அந்த சசிகபுரை கொல்றதுக்காக தான் அவன் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஆனால் இப்போ ஆகில் அந்த நிலமையில பார்க்கும்போது செமையாக அவனுக்கு கோவம் வருது. அடுத்த செகண்டே அவனை ஷூட் பண்ணுறதுக்கு அப்படியே எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே கீழே கிடந்த ஃபோட்டோ வந்துட்டு அப்படியே பறந்து போயிட்டு அவனோட கை மேலே விழுகுது. அந்த ஃபோட்டோவை பார்த்த ஷாதுக்கு பயங்கரமான ஷாக்கு. எப்படி என்னோட ஜனத் கூட ஆகில் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். இந்த பக்கம் இவனோ கண்ணை திறந்து பாரு சனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஜன்னத்தை எதுக்காக இவன் சனம்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டிக்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவன் ரிவைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு தடவை பலூனை விட்டு சாதை பறக்க விட சொல்லுவா இல்லையா, அப்போ அவன் பறக்கவில்லை அப்படிங்கும்போது ஆகில் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆகிலோட பேரை தான் சொல்லியிருப்பா. ஸோ அவன் தானே இந்த ஆகில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மனசொடைஞ்சு போயிடுறான். அந்த பக்கம் அவனோ யாராவது இருக்கீங்களா, ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆனால் இவன் அந்த பக்கம் தான் நிற்கிறான். இருந்தாலும் அங்கே போக முடியல அவனால். அதுக்கப்புறம் ஆகிலும் சனமை தூக்கிட்டு அங்கே இருந்து போயிடுறான். இவனோ மனசொடைஞ்சு போயிடுறான். நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். சனம் கூட எப்படிலாம் இவன் இருந்தான் ஹாப்பியா. இவனோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா இவன் நம்ம ஜன்னத்தை ரொம்ப உயிருக்கு உயிராக காதலிச்சான். இப்போ அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஜன்னத் ஆல்ரெடி ஆகிலுக்கு சொந்தமானவளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மனசொடைஞ்சு போயிட்டு நின்றுருக்கான். இவனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான்ப்பா இருக்குது. ஏன்னா அவன் ரொம்ப நல்லவனாக வேற இருக்கான். நம்ம ரிஹானை மிஸ் பண்ணுற நேரமாக பார்த்தா கரெக்டாக இவனோட என்ட்ரி வந்துச்சு. ரிஹான் அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆகில் சனமோட பேர் எவ்வளோ அழகாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம ஷாத் ஜன்னத்தோட பேர் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது நம்ம ஆகிலையும் சனமையும் சேர்த்து வைப்பானா இல்லை ஆகில பழி வாங்குவானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.